கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெனிப்பித்தவர் நீதானே, என்னை கைவிடவில்லை ஐயா. ஜெனிப்பித்தவர் நீதானையா, என்னை கைவிடவில்லை ஐயா. என்னை கைவிடவில்லை ஐயா. என்னை கைவிடவில்லை ஐயா. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. ஆமென் இயேசப்பா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமா எங்களை கிருபையாய் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, எங்களை ஜெனிப்பித்த கண்மலை நீர் ஆண்டவரே, எங்களை படைத்த தேவ நீர் இயேசப்பா. அப்பா, எந்த சூழ்நிலையும் எங்களை கைவிடாத தேவ நீர் எங்களுக்கு இருக்கிறபடினா நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் அப்பா. நீரே எங்கள் நம்பிக்கை, எல்லாவற்றிலும் எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே இயேசப்பா. இந்த உலகத்தில் உள்ள மனிதரை நம்புவதை பார்க்கிலும் உம்மீது நம்பிக்கையாக இருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறது ஆண்டவரே. நாங்கள் உங்களையே நம்பி இருக்கிறோம் இயேசப்பா. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஒருபோது நீர் கைவிட மாட்டீர், நீர் வெட்கப்படுத்த விட மாட்டீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த ஆலோசனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 27 மற்றும் 28வது வசனங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 27 மற்றும் 28வது வசனங்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனாய் நமக்கு இருக்கிறார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையை கொடுத்திருக்கிறார். அப்படி ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் என்று. அவருடைய ஆடுகளை பற்றி அவர் நன்கு அறிந்திருக்கிறார். எந்த ஆடுக்கு என்ன வழி தேவை, என்ன வேண்டும் என்று அந்த ஆடுகளை பற்றி நன்கு அறிந்திருக்கிறார். அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறபடியினால் அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நித்திய ஜீவன் என்றால் அது அழியாதது. இந்த உலகத்தில் மாம்சமாக பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மரணம் உண்டு, அதற்கு பின்பாக ஒரு வாழ்க்கை உண்டு, அதுதான் நித்திய ஜீவ வாழ்க்கை. அந்த நித்திய ஜீவனை கர்த்தர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அப்படி கொடுக்கிற நித்திய ஜீவன் அவர்களுக்கு என்ன செய்யாது என்றால் ஒரு காலம் அவர்கள் கெட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். நித்திய ஜீவனை யாருக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அவர்கள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை என்று உறுதியாய் தேவன் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு நம்பிக்கையான வசனத்தை கர்த்தர் நமக்காய் கொடுத்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் காணாமல் போன ஆடுகளைப் போல வழி தப்பி நடந்த நம்மளை கர்த்தர் தேடி வந்து அவருடைய மந்தையில் நம்மளை சேர்த்து கொண்டு நம்மளை ஆடுகளை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். அறிந்திருந்து நம்முடைய நல்ல மேய்ப்பன் நமக்காய் அவருடைய ஜீவனை நமக்காய் கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுத்திருக்கிற இயேசு நம்மளை என்ன செய்கிறார், நன்கு அறிந்திருக்கிறார். ஆடுகளை பற்றி அவருடைய தேவனுடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் நன்கு அறிந்திருக்கிறார். நன்கு அறிந்திருக்கிறபடியினாலே அவர் உறுதியாய் சொல்லுகிறார், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது என்று. அப்போ அவருடைய வார்த்தையை கேட்டு என்னுடைய பிள்ளைகள் எனக்கு பின்னாக வருவார்கள், நான் அவர்களுக்கு இனத்தை கொடுப்பேன், நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அன்பு பிள்ளைகளை, நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி நித்திய ஜீவனை கொடுத்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும்
பிள்ளைகள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை என்று அவ்வளவு ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கையான ஒரு வசனத்தை நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் அன்பு பிள்ளைகளே! அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அவரால் சேர்த்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நித்திய ஜீவனை கொடுப்பது மாத்திரமல்ல, அவர்கள் ஒரு நாளும் கெட்டு போக விடமாட்டார். இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் கெட்டு போன அந்த உலகம், அதாவது உலகம் வர வர கெட்டு போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுகிறோம். ஆனால் நம்மளை ஒரு நாளும் இந்த கெட்டு போன உலகத்தில் நாம் இருந்தால் நம்மளை ஒரு நாளும் நம்மளை கெட்டு போக விடவே மாட்டார். தீய நண்பர்களோடோ தீய காரியங்களுக்கோ நம்மளை ஒரு நாளும் ஒப்பு கொடுக்க மாட்டார். எவ்வளவு ஒரு நிச்சயமான வசனத்தை நம்ம கை கொடுத்திருக்கிறார் அன்பு பிள்ளைகளே. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதில்லை என்று சொல்லியிருக்கிறார். எந்த சத்துருவும் நம்மளை அவருடைய கையிலிருந்து பறித்து கொள்ளவே முடியாது. எவ்வளவு ஒரு உறுதியான வசனம்! இந்த வசனத்தை கர்த்தர் நமக்காய் கொடுத்திருக்கிறார். அவருடைய கையில் நாம் அடங்கி இருக்கிறோம். அவருடைய உள்ளம் கையில் நம்மளை வரைந்திருக்கிறார். நம்மளை அவர் என்ன ஒருவனும் அவருடைய கரத்திலிருந்து நம்மளை பறித்து கொள்ள முடியாதான். எவ்வளவு நல்ல தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம்ம கெட்டே போக மாட்டோம்னு சொல்லியிருக்கிறார். நமக்கு என்ன செய்கிறார்? நம்மளை யாரும் அவருடைய கரத்திலிருந்து பறித்து கொள்ளவே முடியாதான். எவ்வளவு ஒரு உறுதியான நம்பிக்கை! அப்படியே பறித்து கொண்டால் நம்மளை மறுபடியும் ஒரு கரத்தை அவருடைய கரம் நம்மளை என்ன செய்யும்? அவரோடு கூட இணைத்து கொள்ளும் அன்பு பிள்ளைகளே. நம்ம யாரும் அவர் கரத்தில் நம்மளை பறித்து கொள்ளவே முடியாது. நம்ம எவ்வளவு ஒரு பாதுகாப்பான கரத்தில் நாம் வைக்கப்பட்டு இருக்கிறோம். பாதுகாப்பான கரத்தில் நம்ம அடங்கி இருக்கிறோம். அவ்வளவு பாதுகாப்பாய் நம்மளை வைத்திருக்கிறார் அன்பு பிள்ளைகளே. எந்த சத்துருவும் நம்மளை நெருங்க முடியாது. எந்த சாத்தானும் நம்மளை அணுக முடியாது. எந்த ஒரு அம்புகள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் எல்லாவற்றையும் வாய்க்காது போக பண்ணி அவருடைய கரம் நம்மளை பாதுகாக்கும். யாரும் நம்மளை பறித்து கொள்ளவே முடியாது. அவருடைய கருத்துக்கள் நாம் இருக்கிறோம். நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள் அன்பு பிள்ளைகளே. நமக்கு நித்திய ஜீவனை அளித்திருக்கிறார். நம்மளை ஒரு நாளும் கெட்டு போக அவர் அனுமதிக்கவே மாட்டார். நம்மளை அவ்வளவு பரிசுத்தமான பாதையில் அவர் நடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்மளை யார் கையிலும் ஒப்பு கொடுக்க மாட்டார். யாரும் அவருடைய கரத்திலிருந்து நம்மளை பறித்து கொள்ளவே முடியாது. எவ்வளவு நல்ல மேய்ப்பனை நாம் கொண்டிருக்கிறோம். நமக்காய் ஜீவனை கொடுத்தவர் நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் அன்பு பிள்ளைகளை. வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.